கொண்டார். சரி, அப்போ அந்த இயேசு சிலுவையில அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதினாலும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலும் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன கிடைத்திருக்கிறது? ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. அது விலையேறப்பெற்றது இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால விலையேறப்பெற்ற ரட்சிப்பு இலவசமா கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு சொல்லுங்க? இலவசமா கிடைச்சிருக்குது. அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா காலில் செருப்பு போடாம அங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணல? சொல்லல. உங்க சரீரத்தை நீங்க கிழிக்கணும்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணல? சொல்லல. பாருங்க, அவர் காலில் செருப்பு இல்லாம அந்த வெயிலில, கொடூரமான வெயிலில, மலைப்பகுதியில அவர் சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. இன்னைக்கு நிறைய மக்களை பாருங்க, அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து ரட்சிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, செருப்பு போடாம நடக்கிறாங்க. பாவத்திலிருந்து விமோச்சனம் வேணும்னு நடக்கிறாங்க. தங்கள் சரீரங்களை தங்களே என்ன பண்றாங்க? கிழித்து கொள்றாங்க. அதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியம். அதனால ரட்சிப்பு கிடைக்காது. நிறைய கிறிஸ்தவங்க கூட அப்படி செய்யறாங்க. சில கிறிஸ்தவங்க கூட என்ன பண்றாங்கன்னா, மணல்ல முழங்கால் போட்டே நடந்து போறாங்க. அப்படிலாம் போய் கடவுள் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு கிடையாது. அப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்லல. சரியா? அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க? சிலுவையில அவர் மரித்ததுனால நமக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பு கிடைச்சிருக்குது. அந்த ரட்சிப்பை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? அந்த திருவிருந்துல நம்ம கலந்து கொள்றோம். அப்போ நம்ம யோசிக்கணும்ல, பாருங்க, எனக்காக நீங்க சிலுவையில அடிக்கப்பட்டு உங்களுடைய சரீரம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்து உங்களுடைய ரத்தம் சிந்தப்படும், உங்களுடைய அன்பு எவ்வளவு பெருசு ஆண்டவரே.